அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற கதை என்னென்னா மரக்குதிரை. பாபுவுக்கு மிகவும் மகிழ்ச்சி. பல வண்ணங்களை கொண்ட அந்த புதிய மரக்குதிரையில் அவன் உற்சாகமாக ஆடிக்கொண்டு இருந்தான். தங்கை பாமா வந்தாள். மரக்குதிரையில் ஆட பெரிதும் ஆசைப்பட்டாள். அவள் பாபுவின் குணத்தை நன்கு அறிந்தவள். அவன் ஒரு சிடுமூஞ்சி. எனவே அவனிடம் மரக்குதிரை கேட்டு குட்டுப்படுவதை விட பேசாமல் இருப்பதே நல்லது என எண்ணிக்கொண்டாள். ஆனால் மரக்குதிரையில் ஆட வேண்டும் என்கிற ஆசை மட்டும் அவளிடம் சிறிதும் குறையவில்லை. மாறாக அந்த ஆவல் அதிகரித்தது. ஒரு பொருள் கிட்டாத போதுதானே அதன் மீது ஆசை அதிகமாகிறது. எதற்கும் பாபுவை ஒரு வார்த்தை கேட்கலாம் என நினைத்தாள். பாபு, குதிரை ரொம்ப அழகாக இருக்குதுடா, நானும் கொஞ்ச நேரம் ஆடட்டுமா என்றாள். அவ்வளவுதான். எங்கிருந்துதான் பாபுவுக்கு அத்தனை கோபம் வந்ததோ, விருட்டென்று குதிரையிலிருந்து இறங்கினான். நச்சன பாமாவின் தலையில் ஒரு குட்டு கொட்டினான். மூஞ்சியை பாரு மூஞ்சியை, குதிரை வேணுமாம் குதிரை என்று கத்தினான். பாமா அழுதாள். அந்த சமயம் பாபுவின் தந்தை வந்தார். இதை கண்டார். பாபுவின் செயலால் பெரிதும் வருந்தினார். எனினும் கண்டு கொள்ளாமல் இருந்து விட்டார். அவர் பார்த்தது தெரிந்தால் பாமாவின் அழுகை இன்னும் அதிகரிக்கும் அல்லவா? பாபு, பட்டணம் போகலாம் வா என்றார் அப்பா. பாபு துள்ளி குதித்து கொண்டு கிளம்பினான். பாபுவும் தந்தையும் புறப்பட்டார்கள். நகர பேருந்தில் ஏறினார்கள். நல்ல இடம் கிடைத்தது. இரட்டை இருக்கையில் இருவரும் அமர்ந்தார்கள். பாபு ஜன்னலோரம் அமர்ந்தான். வேடிக்கை பார்த்து கொண்டே வந்தான். கொஞ்ச தூரம் சென்றது. பேருந்தில் இன்னும் சிலர் ஏறினர். பாபுவின் தந்தை ஒருவருக்கு உட்கார சற்று நகர்ந்து இடம் கொடுத்தார். அவர் நன்றாக இடித்து கொண்டு அமர்ந்தார். பாபுவின் தந்தை இருக்கைக்குள்ளே கொஞ்சம் நகர்ந்தார். பாபு சன்னலோடு ஒட்டி கொண்டான். பாபுவுக்கு தன் தந்தையின் மேல் கோபமாக வந்தது. ச்சே, என்ன அப்பாவுக்கு ஒன்றுமே தெரியலை? ஏன் இந்த ஆளுக்கு இடம் விட வேண்டும்? எப்படி இடிப்பட்டு சாக வேண்டும் என்று எண்ணினான். அதற்குள் பேருந்து அடுத்த நிற்கும் இடத்திற்கு சென்றது. பேருந்து நிரம்பி வழிந்தது. கும்பலாக பலர் ஏறினர். அவர்களுள் ஒரு தலைப்பாகைக்காரர் எல்லோரையும் இடித்து கொண்டு ஏறினார். பலரது கால்களை மிதித்தவாறு பேருந்துக்குள் நகர்ந்தார். பாபு உட்கார்ந்திருந்த இருக்கைக்கு முன் இருக்கையில் இருவர் அமர்ந்திருந்தனர். அதுவும் இரட்டை இருக்கைதான். அந்த இருக்கையில் உட்கார்ந்திருந்த 2 பேருமே கொஞ்சம் மெலிந்தவர்களாக காணப்பட்டனர். அவர்கள் இருவரும் கொஞ்சம் அசைந்து முன் பின்னாக உட்கார்ந்து ஒத்துழைத்தால் அந்த இரட்டை இருக்கையிலே ஓரத்திலே இன்னொருவர் உட்காரலாம். ஆனால் இருவரும் நன்றாக சாய்ந்து உட்கார்ந்திருந்தனர். ஏதோ சுவாரஸ்யமாக பேசிக்கொண்டு வந்தனர். எல்லோரையும் இடித்து கொண்டு முன்னே வந்தார் அந்த தலைப்பாகைக்காரர். வந்தவர் அவர்களை நெருங்கினார். கொஞ்சம் தள்ளி உட்கார சொன்னார். அவர் அப்படி சொன்னாரோ இல்லையோ, உட்கார்ந்திருந்தவர் இருவரில் ஒருவருக்கு வந்ததே கோபம். போயா, இந்த வண்டியிலே நாங்கள் 2 பேர் தான் உட்கார்ந்திருக்கோமா? பின்னாலே போயா, பின்னாலே இடம் காலியாகும், பின்னாலே போய் யார்கிட்டையாவது இடம் கேளு என்று சத்தம் போட்டு கத்தினார். அவ்வளவுதான். தலைப்பாகைக்காரருக்கும் வந்ததே கோபம். அவரும் பதிலுக்கு திட்டினார். இவர்களும் கத்த பேருந்தே போர்க்களமாக மாறிவிட்டது. கடைசியில் நடத்துனர் வந்து சமாதானப்படுத்தினார். அந்த 2 பேரையும் நன்றாக நெருங்கி உட்கார சொன்னார். ஒரு வழியாக அவர்கள் பக்கத்திலேயே அந்த தலைப்பாகைக்காரரை உட்கார வைத்தார். பேருந்துக்கு வெளியே வேடிக்கை பார்த்து கொண்டே வந்த பாபு பேருந்துக்கு உள்ளே நடந்த இடம் பிடிக்கும் சண்டையையும் பார்த்து கொண்டே வந்தான். அதற்குள் பேருந்து அடுத்த நிற்கும் இடத்திற்கு நின்றது. இன்னும் சிலர் ஏறினர். யாரோ ஒரு தடியான மனிதர் ஏறினார். அவர் பாபுவின் தந்தைக்கு வணக்கம் வைத்தார். பாபுவின் தந்தையும் பதில் வணக்கம் வைத்தார். பாபுவின் தந்தை அதோடு நின்று விடாமல், நீங்கள் உட்காருங்களேன் என்று எழுந்து அவருக்கு இடம் விட்டார். இதை பார்த்ததும் பாபுவுக்கு மூக்கின் நுனியில் கோபம் வந்து விட்டது. வீடாக இருந்தால் கத்தியிருப்பானோ என்னமோ. ஏற்கனவே சன்னல் அருகில் நசுங்கி கொண்டு இருக்கிறான். இன்னும் இவரும் வந்து உட்கார்ந்தால், அப்பாடி, உருவத்தை பார்க்கவே பாபுவுக்கு வயிற்றை கலக்கியது. அவரும் வந்து அமர்ந்தால் தான் படும் பாடு அப்பளம்தான் என்று நினைத்தான். நல்ல வேளை அவர் அமரவில்லை. பெருந்தன்மையாக இருந்து விட்டார். பாபுவின் தந்தை எவ்வளவோ வற்புறுத்தியும் அவர் நன்றி சார், பரவாயில்லை என்று சொன்னார். பட்டணம் வந்தது. பாபுவும் தந்தையும் இறங்கினார்கள். என்னப்பா, கொஞ்சம் கூட சாமர்த்தியம் இல்லாமல் இருக்கீங்க? இப்படியா பேருந்திலே ஏறுகிற எல்லோருக்கும் இடம் கொடுப்பாங்க? நம்ம நிலைமையை கொஞ்சம் யோசிக்க வேண்டாமா என்று படபடவென பொறிந்தான். பாபுவின் தந்தை லேசாக சிரித்தார். என்னப்பா, என்ன சிரிக்கீங்க என்றான் பாபு. ஒன்றுமில்லை பாபு, பிறருக்கு உதவி செய்வது தப்புன்னு சொல்றியா என்றார் தந்தை. உதவி செய்வது தப்புன்னு சொல்லலப்பா, நமக்கே இடம் இல்லாத போது இன்னொருவரையும் கூப்பிட்டு உட்கார சொல்ல வேண்டுமா என்று தான் கேட்கிறேன். சரி பாபு, நான் அழைத்ததும் அவர் வந்து உட்கார்ந்தாரா என்றார்.
இல்லை, உட்காரவில்லை என்றான் பாபு. ஏன் உட்காரவில்லை? அவர் எனக்கு மிகவும் தெரிந்தவர். என் அலுவலகத்தில் என்னோடு வேலை பார்க்கிறவர். சொல்லப்போனால் எனக்கு அதிகாரி போன்றவர். நான் உட்கார சொல்கின்றேனா என்று அவர் எதிர்பார்த்திருக்க கூடும். அதனாலே என்றார். அதனால அவரது எதிர்பார்ப்பை நிறைவேற்றுவதுதானே நல்ல பண்பு என்றார் தந்தை. என்னப்பா, நீங்கள் சொல்வது ஒன்றுமே புரியவில்லை என்றான் பாபு கொஞ்சம் எரிச்சலோடு. உனக்கு புரியாமல் இல்லை பாபு, நீ புரிந்து கொள்ளவே மறுக்கிறாய். உனது பிடிவாத குணம் அத்தகையது. நான் உட்கார சொன்னேனே, அவர் உட்கார்ந்தாரா என்றார் தந்தை. உட்காரவில்லை. ஏன் உட்காரவில்லை என்றான் பாபு. அவன் கேள்வியில் ஆர்வம் இருந்தது. அப்படி கேள். நம்மிடம் இட நெருக்கடி இருந்தும் நாமே அவரை உட்கார சொன்னது பெருந்தன்மையான பண்பு, விட்டு கொடுக்கும் எண்ணம். நாம் அப்படி கேட்டதால் அதை விட்டு கொடுக்கும் எண்ணம் அவரிடமும் பிரதிபலிக்கிறது. அதனால் அவரும் பெருந்தன்மையோடு உட்கார மறுத்துவிட்டார். இப்பொழுது புரிகிறதா? எதையுமே நாமே முன்வந்து விட்டு கொடுத்தால் அதை எதிர்பார்ப்பவரின் ஆவல் தானாகவே குறைந்துவிடும். நமது நல்ல எண்ணம் அவரிடமும் பிரதிபலிக்கும். இத்தகைய நல்ல எண்ணங்கள் மனிதர்களை நல்ல பாதைக்கு வழிநடத்தி செல்கின்றன என்று ஒரு பெரிய சொற்பொழிவே நடத்தினார் பாபுவின் தந்தை. புரிகிறது அப்பா என்றான் பாபு. அது மட்டுமல்ல, நமது முன் இருக்கையில் நடந்தது என்ன? நீதான் பார்த்தாயே. ஓரளவு இடம் இருந்தது. இருந்தாலும் அந்த 2 மனிதர்களும் தலைப்பாகைக்காரருக்கு கொஞ்சம் இடம் விட்டார்களா? இல்லை. ஆனால் நடந்தது என்ன? ஆமப்பா, அவர்கள் இடம் விட மாட்டேன் என்று பிடிவாதமாக பேசினார்கள். அவர்களது அந்த பிடிவாதமான எண்ணமே தலைப்பாகைக்காரரிடமும் பிரதிபலித்தது. சரியாக சொன்னாய். தலைப்பாகைக்காரருக்கும் எப்படியாவது அந்த இடத்தை பிடித்து விட வேண்டும் என்கிற பிடிவாதமான எண்ணம் எழுந்தது. இதனால் என்ன? சண்டைதான் மிச்சம் என்றார் தந்தை. அவர்களாகவே கொஞ்சம் இடம் அளிக்க முன்வந்திருந்தால் இந்த சண்டையே ஏற்பட்டிருக்காது இல்லையா அப்பா என்றான் பாபு. நன்றாக புரிந்து கொண்டாய். விட்டு கொடுத்து வாழ்வதுதான் நல்ல வாழ்க்கை. அந்த 2 பேரும் அந்த தலைப்பாகைக்காரரை அவர்களாகவே அழைத்து கொஞ்சம் இடம் விட்டிருந்தால் இத்தனை சண்டை ஏற்பட வழியே இல்லை என்றார் தந்தை. அப்பா, அது மட்டுமல்ல, இவர்களாகவே அழைத்திருந்தால் ஒருவேளை அந்த தலைப்பாகைக்காரரை அதே பெருந்தன்மையோடு பரவாயில்லை என்ற இடத்துக்காக சண்டையிடாமல் பண்போடு ஒதுங்கி இருந்தாலும் இருந்திருப்பார் என்றார் பாபு. பாபுவின் தந்தை லேசாக சிரித்து கொண்டார். பாபு, உன்னிடம் இத்தகைய பிடிவாத குணம் கொஞ்சம் இருக்கிறதே என்றார். அதனால் என்னப்பா, நீங்கள் இவ்வளவு எடுத்து சொல்லியும் அதே பழைய பிடிவாத குணத்தோய் நான் பிடிவாதமாக பிடித்து கொண்டு இருப்பேனா என்ன என்று சொல்லிவிட்டு சிரித்தான் பாபு. அவர்கள் பேசிக்கொண்டே நடந்ததில் வீடு வந்ததே தெரியவில்லை. பாபு உற்சாகமாக வீட்டிற்குள் நுழைந்தான். முதல் வேளையாக பாமா பாமா என்று அழைத்தான். பாமா ஓடி வந்தாள். அண்ணனின் குரலை கேட்க அவளுக்கே ஆச்சரியமாக இருந்தது. இவ்வளவு கனிவோடு அவன் ஒரு நாளும் அழைத்ததே இல்லை. என்ன பாமா, என்ன விழிக்கிறாய்? நான் தான் கூப்பிடுகிறேன். வா, நீயும் மரக்குதிரை ஆடலாம். இது நம் இருவருக்கும் தான். வா, நீயும் ஆடு என்று மகிழ்ச்சியோடு அவள் கையை பிடித்து அழைத்து சென்று மரக்குதிரையில் உட்கார வைத்தான். அன்போடு ஆட்டிவிட்டான். பாமா மகிழ்ந்தாள், சிரித்தாள். பாபுவின் குணம் இத்தகைய விரைவில் மாறியதற்காக பாபுவின் தந்தையும் மகிழ்ந்தார். இனி அவர்கள் மகிழ்ச்சியோடு இருந்திருப்பார்கள் அல்லவா? நாகை மனோகரனின் நம்பிக்கை நட்சத்திரம் நூலிலிருந்து எடுக்கப்பெற்றது. பழைய 6ஆம் வகுப்பு பாட புத்தகத்தில் இடம்பெற்ற கதை. இப்போது இந்த மாதிரி கதைகளை நம்ம குழந்தைகளுக்கு கண்டிப்பாக நம்ம சொல்லி கொடுக்கணும். ஏன்னா இப்போ இருக்கிற சமூகத்தில் இருக்கிற குழந்தைங்க எல்லாருமே அந்த அடம் பிடிக்கிற குணம் அதிகமாகவே வச்சுருக்காங்க. நேச்சுரலாகவே அவங்களுக்கு அந்த வீட்டில் எல்லாமே கிடச்சிருது. ஸ்கூலில் அவங்க சந்தோஷமாக இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு அந்த விட்டு கொடுக்கணுன்ற எண்ணமே இல்லை. ஸோ அந்த விட்டு கொடுக்குற பண்பை நம்ம இப்போதுலேருந்தே விதைக்கணும். பைபிளில் கூட சொல்லியிருக்கு, நம்ம பிறருக்கு என்ன செய்கிறோமோ, அதாவது நமக்கு நம்ம என்ன எதிர்பார்க்கமோ அதை நம்ம அடுத்தவங்களுக்கு செய்யணும். ஸோ இதை நம்ம குழந்தைகள்கிட்ட கண்டிப்பாக விதைக்க வேண்டிய கதை. அதை ரொம்ப நல்லா சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ.